ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த 2 பேருக்கும் உள்ள 5 வித்தியாசங்களை நான் சொல்லி ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். இந்த அமத்சியாவும் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலும் 2 பேருக்கும் இடையே உள்ள 5 வித்தியாசங்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையை வைத்து பார்க்க வேண்டும். நாம் யாரா இருக்கிறோம்? நல்ல கவனமா கேளுங்க. சர்ச்சுக்கு வந்த ஆலோசனை கிடைக்கும், பைபிள் எடுத்து படிச்ச ஆலோசனை கிடைக்கும். 2 வார்த்தைகள் இருக்கிறது. ஒன்று சங்கீதம் 32:8. என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பரா சொல்றீங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. ஏசாயா 48:17. என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பிரயோஜனமா இருக்கிறதை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை, அங்க என்ன சொல்றார்? உனக்கு காட்டுவேன். இங்க என்ன சொல்றார்? உன்னை நடத்துவேன். 2க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. காட்டுறேன், நடக்கணுமா வேண்டாமான்னு நீ தீர்மானிச்சுக்கோ. ஆனால் இங்க நடத்துவேன் இருக்கு தெரியுமா? இதுதான் சபைக்கு தேவை. இதுதான் சபைக்கு தேவை. எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்கிறது என்னால நடந்து பரலோகத்துக்கு போக முடியும்னு? உங்க மத்தியில் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு பேசிட்டு இருக்கிற எனக்கு 1% கூட நம்பிக்கை கிடையாது. ஆனா எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. அவர் என் கரத்தை பிடித்து அவருடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தினார். நான் முடிவிலே மகிமையிலே, அவன் நமக்கு என்ன தேவை தெரியுமா? தேவனால் நடத்தப்படுகிற அனுபவம் தேவை. தேவன் உரிமை எடுக்கிற அனுபவம் தேவை. மறுபடியும் சொல்லுகிறேன், சர்ச்சில் வந்ததுனாலெல்லாம் உரிமை எடுக்க மாட்டார் ஆண்டவர். மெம்பர் ஆனதுனாலையோ ரொம்ப வருஷம் வந்ததுனாலையோ கர்த்தர் உரிமை எடுக்க மாட்டார். இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே சொல்லணும்னா, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டதுனாலையோ ஊழியம் செய்யறதுனாலையோ கர்த்தர் உரிமை எடுக்க மாட்டார். கர்த்தர் உரிமை எடுக்கணும்னா அதுக்கான ஸ்பேஸ் அவருக்கு கொடுக்கணும். நல்ல கவனமா கேளுங்க. இந்த அமத்சியா வாழ்க்கையை பார்க்கும்போது அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. 25வது அதிகாரத்தின் 2வது வசனத்துல அமத்சியா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் இருக்கு. செம்மையானதை செய்தான். செம்மையானதுன்னா என்ன? செம்மையானது நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், அவனுடைய ராஜ்ய பாரம் ஸ்திரப்பட்ட போது அவன் என்ன பண்றானா, அவன் தகப்பனாகிய ராஜாவை, அவனுடைய அப்பாவை கொலை பண்ணவங்களை இவன் என்ன பண்ணுகிறான்? கொலை செய்கிறான். இது எல்லா ராஜாக்களும் செய்கிறது, எல்லாரும் செய்கிறது. தகப்பனை பாருங்க, தாவீதே சொல்லுவார்ல, சீமேயி வந்து தாவீது மேல கல்லை தூக்கி போடுவான். போட்டதுக்கு அப்புறம் தாவீது திருப்பி வரும்போது தாவீது காலில் விழுந்து என்னை கொன்றாதீங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்பான். தாவீது சொல்லுவார், நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நீ சாவதில்லை அப்படி சொல்லிட்டு அவனுக்கு அந்த கிரேஸை கொடுத்து விட்டுட்டு கண்ணை மூடுற டைம் மெதுவாக சாலமோனை கூப்பிடுவார். மகனே இங்க வா, இந்த சீமேயின்னு ஒருத்தன் இருக்கிறான், ஆமென், என்ன பண்ணணுமோ பண்ணி சீக்கிரம் ஸ்தோத்திர கூட்டம் நடத்திரு. ஏன்னா அது அப்படிதான், ராஜாக்கள் அப்படிதான் செய்வாங்க. ஆனால் இந்த அமத்சியாவை பார்த்தீங்கன்னா இவன் கொன்றான். கொல்லும் போது அடுத்த வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், பிள்ளைகள் நிமித்தம் பிதாக்களும் பிதாக்கள் நிமித்தம் பிள்ளைகளும் கொலை செய்யப்படாமல் அவனவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்ற நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரம் அவர்களுடைய பிள்ளைகளை அவன் கொல்லாதிருந்தான். அதாவது பொதுவாகவே ஒரு ராஜா ஸ்தானத்துல வந்துட்டானா அதுக்கு எதிரான எல்லாரையும் குடும்பத்தோடு இல்லாமல் ஆக்குவாங்க. இந்த காலத்துல அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்துல அப்படிதான் அதை இல்லாம ஆக்கணும், அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, பிதாக்களுடைய அக்கிரமத்தை யார்கிட்ட வாங்காத, பிள்ளைகள்கிட்ட வாங்காத, பிள்ளைகளுடைய அக்கிரமத்தை யார்கிட்ட வாங்காத, பிதாக்கள்கிட்ட வாங்காத. இவன் அப்படி அதை ஃபாலோ பண்றான். அப்படி இருந்தோம். ஏன் ஆண்டவரே அவன் லைஃப்ல நீங்க இந்த முழு உரிமை எடுக்கல அப்படின்னா, 2வது வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் முழு மனதோடு அப்படி செய்யவில்லை. நல்ல கவனமா கேளுங்க, சபையில் இருக்கிற எல்லாரும் கேட்கணும். ஆண்டவருடைய அங்கீகாரம்னு ஒண்ணு இருக்கிறது. ஆண்டவர் எதை மட்டும்தான் அங்கீகரிப்பார் தெரியுமா? எதை செய்தாலும் முழு மனசா செஞ்சா மட்டும்தான் அங்கீகரிப்பார்.
இதுதான் ஆண்டவர். இப்போ நான் வந்து மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்க மத்தியில் வந்து பேசிட்டு இருக்கிறேன். இதை நான் முழு மனசா பண்ணலேன்னு வைங்களேன், நீங்க மெசேஜ் ஓகேன்னு சொல்லலாம், 4 லைக் எக்ஸ்ட்ரா போடலாம், ஆனா பரலோகம் அங்கீகரிக்காது. இந்த பாதி மீதிய பரலோகம் ஒரு நாளும் அங்கீகரிக்காது. ஜெபிக்கிறதும் முழு மனசோடு ஜெபித்தாதான் அங்கீகரிப்பார். இப்போ இவன் கர்த்தரின் பார்வைக்கு எப்படி இருக்கிறான்? செம்மையானது செய்யறான். வெளியே பார்த்தா எப்படி இருக்கும்? இந்த அமர்ச்சியா மாறி, ஆமே நம்ம லாங்குவேஜ் சொல்லணும்னா சூப்பரா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அப்படி டிப்டாப்பா சர்ச்சில் வந்து உட்காந்து அப்படி தூங்குறாது. வெளியே பார்த்தா எல்லாமே டிப்டாப்பா இருக்கும், ஆனா முழு மனசா பண்ணலன்னு வைங்களேன், நம்ம ஆராதனை ஆகட்டும், நம்ம ஜெபம் ஆகட்டும், நம்முடைய ஊழியம் ஆகட்டும், ஏன் நம்ம கொடுக்கிறது கூட ஆகட்டும், எந்த ஒரு காரியமும் முழு மனசா பண்ணலன்னா பரலோகம் ஏற்றுக்கொள்ளாது. சிம்பிளா சொல்லணும்னா அவங்க லைஃப்ல ஆண்டவர் உரிமை எடுக்கவே மாட்டார், ஒதுங்கி நின்றுவார். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது ஆண்டவர் வந்து எல்லார் கையிலையும் பொண்ணு பொருள்லாம் கொடுத்து விடுவார். ஏன்னா இவங்க நாளைக்கு என்ன கட்ட போறாங்க? ஆசரிப்பு கூடாரம் கட்ட போறாங்க. அதுக்கு இவைகள் எல்லாம் தேவை. ஆனா இவங்க அதை வச்சு என்ன கட்டிட்டாங்க தெரியுமா? கண்டுகுட்டி உண்டு பண்ணிட்டாங்க. அப்போ நேரம் போகும்போது இப்போ மோசே கிட்ட ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கணும்? மோசே, நான் அவங்க கையில நான் கொடுத்துருக்கிறேன் பாரு, அது அவ்வளோத்தையும் நீ கேட்டு வாங்கு. இப்படி சொல்லாம என்ன சொல்லுவாருன்னா, யாத்திராகமம் 25:2 சொல்லப்பட்டிருக்கிறது. நானே வாசிக்கிறேன், சொல்ற வசனம் மட்டும் நீங்க வாசித்தா போதும். இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. அடுத்த வார்த்தையை சொல்லுவார் பாருங்க, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு வாங்கு. அதன் அர்த்தம் என்ன? இந்த மனசு இல்லாம கொடுக்கிறவன் கிட்ட நீ என்ன பண்ணிராத, கை நீட்டி வாங்கிறாத அப்படின்ட்டார். இதுதான் தேவன். நாம் எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று எப்படி செய்யணுமா? மனப்பூர்வமாய். அதாவது இப்போ இந்த அமர்சியாவை குறித்த சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா, செய்யணுமேனு செய்யறான். அவன் விரும்பி செய்யல, அவன் பார்க்கிறான். அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் அழிக்கணும். ஆனா பைபிள் சொல்லுது தப்பு பண்ணவனை மட்டும் அடியணும். அவன் பார்க்கிறான், வேற வழியில். சில சொல்லுவாங்க தெரியுமா, இன்னைக்கு திருவிருந்தாயிட்டு இல்லைன்னா தெரிஞ்சிருக்கும். அப்போ வேற வழி இல்லாம, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், வேற வழி இல்லாம பைபிள் படிக்கிறதும், வேற வழி இல்லாம ஜெபம் பண்றதும், வேற வழி இல்லாம சர்ச்சுக்கு வர்றதும் பரலோகம் 1% கூட அங்கீகரிக்காது. அதை எப்படி புரிந்து கொள்ளலாம்னா, ஆண்டவர் நம்ம கூட ட்ராக்ல நிக்க மாட்டார், கொஞ்சம் ஒதுங்கி நிப்பார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் கடைசி 2 வசனங்கள்ல பார்த்தீங்கன்னா, அப்படி இருந்தும் அவர் அநேகரிடத்தில் அவர் நம்பி இணங்கவில்லையாம். இணங்கலைன்னா கூட சேரலையா, கொஞ்சம் தள்ளியே நிற்கிறாராம், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கிறார். ஏன்னா அவர்களுக்கு உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறபடியால். காலைல இப்ப நான் கை தூக்க சொல்லல, டெய்லி பைபிள் படிக்கிறவங்க தான் ஆல்மோஸ்ட் ஒரு 80% இங்க இருக்கிறவங்க மேக்சிமம் டெய்லி பைபிள் படிக்கிறவங்க. 80% சொன்னா கொஞ்சம் சிரிப்பு வருது. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம விரும்பி படிக்கிறோமா, படிக்கணுமே படிக்கிறோமா? இது ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வேதத்தில் அடுத்து இந்த இரவும் பகலும் படிக்கிறது தான் இன்னைக்கு நமக்கு மேட்டரா இருக்கு. ஆனா பரலோகத்துக்கு எது தெரியுமா பெரிய மேட்டரா இருக்கு? பிரியமா இருக்கிறது. நீ என்ன, ஐயோ நான் நிர்பந்தத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன், வேற வழி இல்லாம. அதாவது ஒரு காரியத்தை முழு மனசோடு செய்யறதுக்கும் அரை மனசுல செய்யறதுக்கும் ஒருத்தங்க செய்யறத பார்த்தாலே தெரியும். இந்த பவுல பார்த்தீங்கன்னா எல்லாமே எப்படிதான் பண்ணுவார் தெரியுமா? முழு மனசா பண்ணுவார். முழு மனசா மட்டும் இல்ல, அவர் சொல்றார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை அடைகிறதுக்கு எப்படி ஓடுறேன் தெரியுமா? ஆசை. பவுல் எப்படி பண்றார் தெரியுமா? ஆசையா பண்றார், ஆசையா பண்றார். வேதத்துல ஆண்டவர் எல்லாத்தையுமே
ஆராதிக்கணுமா, முழு மனசோடு ஆராதிக்கணும். அன்பு கூறணுமா, முழு மனசோடு அன்பு கூறணும். சேவிக்கணுமா, வர்ஷிப், அவருக்கு சேவை செய்யணுமா, முழு மனசோடு சேவை செய்யணும். கொடுக்கணுமா, முழு மனசோடு கொடுக்கணும். திரும்பணுமா, முழு மனசோடு திரும்பணும். வார்த்தைக்கு செவி கொடுக்கணுமா, முழு மனசோடு செவி கொடுக்கணும். கட்டளைகளை காத்து நடக்கணுமா, முழு மனசோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு. இந்த வேர்டு ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும் எல்லாவற்றுக்கும். அதாவது தேவனுக்கென்று நாம் செய்கிற எந்த காரியத்தையுமே எப்படி செய்யக்கூடாதுன்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? செய்யணுமேன்னு செய்யக்கூடாது. ஏதோ வந்துட்டோம் போவோம், கடமைக்கு சர்ச்சில் சேர்ந்துட்டோம் அல்லது கிறிஸ்தவர்கள் ஆயிட்டோம் என்கிற நிலையில் நம்ம செய்கிற காரியங்கள் ஒருவேளை நமக்கு திருப்தியாக இருக்கலாம். இன்னைக்கு நான் 2 அதிகாரம் படிச்சுட்டேன், இன்னைக்கு நான் ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டேன், இது நமக்கு திருப்தியாக இருக்கலாம். ஆனால் பரலோகத்தில் இது எட்டவே இல்லை. நான் செய்கிற காரியம் என் தேவனை பிரியப்படுத்துமானால் என் தேவன் என்னில் உரிமை எடுக்க ஆரம்பிப்பார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இத்தனை வருடம் ஆகியும் என் தேவன் என்னில் உரிமை எடுக்க எனக்கு ஆலோசனை கிடைக்குது. இந்த வேர்டை தான் நல்லா கவனிக்கணும். மீட்கப்பட்டவர்களுக்கு ஆலோசனை கிடைக்கும். ஆலோசனை கிடைக்கிறதுன்னு வேற, ஒருத்தர் கைபிடிச்சு இழுத்துட்டு போறதுன்னு வேற. இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாக இருந்த அனுபவம் ஒன்று இருக்கிறது, அதற்கு பின்னான ஒரு அனுபவம் இருக்கிறது. முன்னாக இருந்த அனுபவம் என்ன தெரியுமா? அவர் ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போவார். சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி இஸ்ரவேல் நிற்கிறாங்க, அப்பதான் ஃப்ரெஷ்ஷா ரட்சிக்கப்பட்ட புதுசு. ஆமே, பழையன ஒளிந்தன எல்லாம் புதிதாக இடம் மாறி எப்படி இருக்கிறாங்க. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? இங்கே பார்க்குறீங்களா? இங்கே பார்த்துட்டுருங்க. ஆமேன். எல்லாரும் கர்த்தர் நல்லவரின்னு எழுப்பி விட்டு தான் கேட்கணும் பாயிண்ட. ஆமேன். இங்கே இப்போ பாருங்க, அப்படி இருக்கும்போது மேகஸ்தம்பம், முன்னாக இருந்த மேகஸ்தம்பம் விலகி பின்னாக வந்து, ஆமேன், பின்னாடி எதுக்கு வந்துச்சு? எகிப்தின் சேனை அது அது வந்து அக்கினி வந்து தடையா நிக்குது. இவர் எதுக்கு பின்னாடி வரும்? கர்த்தருடைய தூதனானவர் பின்னாடி வந்தாருன்னு இருக்கும் பைபிள்ல. எதுக்கு வரும்? இவங்களை ஃபோர்ஸ் பண்ணி தள்ளிட்டு போறார். இப்படி இருந்தா நம்மளால சிவந்த சமுத்திரத்தை கடக்க முடியும், யோர்தானை கடக்க முடியும், எரிகோவை கடக்க முடியும். இன்னைக்கு ஆலோசனை கிடைக்குது, ஆனா இந்த அனுபவம் இல்லாம போகுது. அதனால எதை சூஸ் பண்ணணும்னே தெரியல. ஒருத்தன் ஆவியானவருடைய பிடியில் இருந்தான், அவன் தப்பான பாதையை சூஸ். தப்பான பாதை என்றால் அவன் பாவத்துக்கு அடுத்த காரியம் அல்ல, தேவ சித்தத்துக்கு. பவுல் எங்க போக தீர்மானிப்பார் தெரியுமா? பித்தினியாவுக்கு போக தீர்மானிப்பார். அங்க என்னத்துக்கு போறார்? ஊழியத்துக்கு தானே போறார், ஊழியம் செய்ய தான் போறார். ஆனா ஆவியானவர் என்ன பண்றார் தெரியுமா? ஃபோர்ஸ் பண்ணி பிடிக்கிறார், ஃபோர்ஸ் பண்ணி பிடிக்கிறார், போகவே விடல. யோனாவை என்ன பண்ணார்? போக விட்டார். ஆமென். அதுக்கு ஒரு எதை வச்சு பிடிக்கணுமோ அதை வச்சு பிடிப்பார், அது வேற. ஆனா போக விட்டு அடி உழுதுறதுக்கு தெரியுமா, அது வேண்டாம். ஆமா, அது போய் சேராது. போக விட்டு போறியா போ. இப்படி ஒரு தீர்க்கதரிசியை போக விடுவார். யாரு தெரியுமா? பிள்ளையாம போ, வழியில நிக்கிறார். ஆமே. ஆனா இங்க பாருங்க, நம்ம அவர் அப்பான்னு அழைக்கிற பிள்ளைங்க இல்ல, ஏன் அந்த உரிமை எங்க மிஸ் ஆச்சு? எங்க மிஸ் ஆச்சு? நான் 15 வருஷமா சர்ச்சுக்கு வரேன், 20 வருஷமா சர்ச்சுக்கு வரேன், எல்லாம் ரைட். முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு, இதுதான் ஆண்டவர் கேட்கிறார். நான் எந்த அளவுக்கு முழுசா, அந்த அளவுக்கு உரிமை. எந்த அளவுக்கு முழுமையாய் ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கை. இன்னைக்கு ஆலோசனை வருது, ஆலோசனை வந்ததுக்கு அப்புறம் நம்மளால என்ன எப்படி ஒண்ணுமே தெரியாம இருக்கிறோம். அமட்சியாவுக்கு ஆலோசனை வந்துச்சு, பவுலுக்கு ஆலோசனை மட்டுமல்ல, பவுல் மேல் அவருடைய பிடியே இருந்துச்சு. எப்படி இப்படி ஒரு லைஃப் நமக்கு இருந்தா, ஆமா ஆண்டவரே நான் ஒரு காரியத்தை செய்யணும்னு போறேன், நீங்க என்ன பிடிச்சு வச்சிடணும். அது உங்க சித்தம் இல்லைன்னா நீங்க என்ன பிடிச்சு வச்சிடணும். என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? நீ செய்யற காரியத்தை எப்படி செய்யணும் தெரியுமா? மனப்பூர்வமாய், மனப்பூர்வமாய். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். நாம தேவனுக்கு எடுத்த காரியத்தை விரும்பி செய்யலன்னு வைங்களேன், நம்ம தலைமுறைக்கு அதை கடத்த முடியாது.
இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. எங்க அப்பா பைபிள முத்தமிட்டு மகிழ்ச்சியோடு படிக்கிறத பார்த்த விஷயம் கிருபையினால தலைமுறைக்கு கடத்தப்பட்டது. இனி நான் அதை தொடரவில்லை என்றால் இதை என்னால் என்ன செய்ய முடியாது, என் தலைமுறைக்கு கடத்த முடியாது. இன்னைக்கு மேற்கத்திய நாடுகளில் அநேக சபைகள் பூட்டப்பட காரணம் என்ன? காலப்போக்கில் எல்லாம் கடமைக்காக செய்ய ஆரம்பித்தது நிமித்தம் ஆமென் தலைமுறைக்கு அதன் மேல நாட்டம் இல்லாமல் போய்விட்டது. ஆமென். ஒரு இயேசு கிறிஸ்து கிட்ட சீஷர்கள் எங்களுக்கு ஜெபிக்க சொல்லித்தாங்கன்னு வாய் திறந்து கேட்குறாங்க. ரீசன் என்ன? இவர் ஜெபிக்கும் போது இவ்வளவு ஹாப்பியா இருக்கிறாரு, இவர் ஜெபிக்கும் போது முகம் பிரகாசிக்குது, இவர் ஜெபித்தா டைம் போறதே தெரியலையே, நம்ம ஜெபம்னாலே இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுது, அடுத்து சாயங்காலம் விடியற்காலமாக்கி அடுத்த நாள் தானே எழும்புறோம், ஆனால் இயேசுக்கு ஜெபம்னு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, எங்களுக்கு சொல்லித்தாங்க. நாம தேவனுக்கு அடுத்த காரியத்தில் எந்த அளவுக்கு முழு மனதோடு பிரியத்தோடு செயல்படுகிறோமோ நம்முடைய தலைமுறைங்க அதை விரும்பும், அதற்காக ஏங்கும். ஆமே, நம்முடைய தலைமுறைக்கு ஆமே நம்ம என்ன சொத்து சேர்த்து வச்சாலும் சரி, என்ன ஆஸ்திகளை சேர்த்து வச்சாலும் சரி, அதை விட மேன்மையானது இந்த வசனம் பிள்ளைங்க வாயில இருக்கிறது. ஆமா, இந்த வெளிச்சம் பிள்ளைங்க வாயில இருக்கிறது. இன்னைக்கு நம்ம கிட்டே அந்த இன்ட்ரெஸ்டே இல்லையே. ஆலயத்தில் வந்திருந்து ஆராதனை பாட்டு முடியலையா, செய்தி 12 மணி, இப்போதான் 5 பாயிண்ட்னு சொன்னார், ஒன்று இப்போதான் 20 நிமிஷம் இழுத்தாச்சு, இனி அடுத்து என்னைக்கு தான். எதை பார்த்தாலுமே ஒரு 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 விரக்தி, எதை பார்த்தாலுமே ஒரு 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 சமாதானம் இல்லாத நிலை. ஆண்டவர் என்ன பண்ணும்? வேற ஒன்று அடிக்கல மாட்டார், அப்படி தள்ளி நிற்பார். மனுஷியாவே நீ சொல்லிட்டேன் உங்ககிட்ட, நீ போறதா இருந்தா போ. இது என்ன ஆண்டவரே? அப்போ நான் உங்களை அப்பான்னு கூடுறதுல அர்த்தமே இல்லாமல் போயிருமே ஆண்டவரே. நான் சொல்லிட்டேன். அதாவது இளைய குமாரன் போறேன் அப்படிங்கிறான், அப்பா போய் அவன் என்ன செய்யல தெரியுமா? பிடிச்சு வைக்கல. ஆனா மூத்த குமாரன் வெளியே உள்ள வரமாட்டேன் வெளியே நிற்கிறான், அப்பா இறங்கி போய் அவனை, இதான் உரிமை, இதான் உரிமை. இளையகுமாரன். ஆனா நம்ம இளையகுமாரன் செட் ஆனதுனால யாரை வில்லை ஆக்கிடுவோம்? மூத்த குமாரனை ஈஸியா வில்லை ஆக்கிடுவோம். நீங்க நல்ல கவனி, இளையகுமாரன் போறேன்னு போறான், அப்ப ஏன்னா உரிமை இல்லைன்னு ஆயிட்டு. ஆனா மூத்த குமார் வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு வெளியே நிற்கிறேன், அப்பா இறங்கி வைப்பாங்க, வா 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 போங்கப்பா, நான் என் ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கிறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட நீங்க எனக்கு தரல, ஒரு 2000 ரூபாய் தாங்கப்பா, நைட்டு டின்னருக்கு ஃப்ரெண்ட்ஸு கூட போயிட்டு வர சொன்னா நீங்க தரல. ஆனா அவன் இப்படியெல்லாம் பண்ணுவான். இங்க பாருப்பா, நீ எப்பவுமே என் கூட இருக்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நமக்கு ஆலோசனை வருது, ஆனா நம்மளால ஏன் அந்த ஆலோசனை நடப்பிக்கப்படல? நமக்கு என்ன தீர்மானம் எடுக்கணும்னு தெரியல. சர்ச்சில் இருக்கும்போது நீ பாரு, உனக்கு சொல்லதை சொல்லியாச்சு, அவ்வளவுதான். அதுக்கு மேல தாவீது சொல்லுவார்ல, ஆண்டவரே எனக்கு எந்த அறிவு ஆச்சரியமா எட்டாததா இருக்கு தெரியுமாப்பா, நீர் என்னை முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி உங்க கையை வைக்கிறீங்க தெரியுமா ஆண்டவரே, உங்க கையை வைக்கிறீங்க தெரியுமா ஆண்டவரே. ஒரு தேவ பிள்ளைக்கு இது தேவை. பவுல பாருங்க, ஆண்டவர் சந்திக்கும் போதே நான் என்ன செய்யணும்னு கேட்கிறான். ஆண்டவர் இதுதான் சித்தம்னு தெரிஞ்சதும் அவன் சொல்றான், நான் எப்படி தெரியுமா அதை செய்யறேன், ஆசையாய் ஆசையாய். இப்படி செய்யறவன் யார் பிடியில இருப்பான் தெரியுமா? ஆண்டவருடைய பிடியில. அந்த பிடியில இருக்கிறவன் சிறையில தூக்கி போட்டாலும் அவன் விடுதலையோடு தேவனை மகிமைப்படுத்துவான். சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உந்தனா எல்லாரும் வாஷி பண்ணலாமா? உங்க முழு பலத்தோடு come on church. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள். வர்ஷிப் பண்ண விரும்புறவங்க இருதயத்திலிருந்து ஹல்லேலூயா கைகளை உயர்த்தி say Jesus, இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா.
உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உரிமை எடுக்கணும். எது செய்தாலும் முழு இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு. அதான் தாவீது சொல்லுகிற வார்த்தை, நான் உம்மில் அன்பு கூறுகிறேன். இந்த அன்பு கூறுகிறேங்கிற வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டு. நம்ம எல்லாம் எதுல பழகிட்டோம் அப்படின்னா, நேசிக்கிறேன்ல பழகிட்டோம். எதுல பழகிட்டோம்? நேசிக்கிறேன்ல பழகிட்டோம். பேதுருட்ட ஆண்டவர் கேட்டார், நீ என்னிடத்தில் அன்பா இருக்க. பேதுரு என்ன தெரியுமா சொல்லுவார்? நேசிக்கிறேன். அதாவது எனக்குன்னு ஒரு லெவல் இருக்குப்பா, அவ்வளோதான். அதுக்கு மேலே முடியாது. ஆமென். ஆண்டவரே எல்லாம் ரைட்டு தான், சேவலை பார்த்தா ஓடிடுவேன். இப்போ 12 மணிக்கு சாப்பிட்றதுக்கு இல்லை. ஆமென். நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆண்டவரே நான் அன்பு கூறுகிறேன் என்று. இல்லை, நேசிக்கிறேன். அது முழு இருதயத்தோடு. இன்னைக்கு பைபிள் எடுக்கும்போது, பைபிள் எடுக்கும் இன்னைக்கு நம்முடைய இன்னைக்கு ஜெபம் பாருங்க. நிறைய ஜெபம் பண்ணுறது, ஜெபம் பண்ணி பாஸ்டர் ஜெபம் பண்ணணும், இன்னும் நாளைக்கு இந்த மேக்ஸ் எக்ஸாம். பயம்தான் ஜெபம் பண்ண வைக்குது. கோவிட் வந்ததுனால சங்கீதம் 91 எல்லாருக்கும் காணாம தெரியும். பயம்தான் பைபிள் படிக்க வைக்குது. பயம் தான். சர்ச்சுக்கு போகாமலே இருந்தா அவ்வளோதான். ஒருவேளை நம்ம 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 இல்லைன்னே நினச்சிருவாங்களோ. பயம். இன்னைக்கு பயம்தான் ஏதோ ஒன்று செய்ய வைக்குது. அதுக்கு நம்மளை அடிமையாவே வச்சிருக்கலாமே. அவர் எஜமா, நம்ம அப்படியே இருந்திருக்கலாமே. அவர் எதுக்கு பிள்ளையாக்கணும்? எதுக்கு பிள்ளையாக்கணும்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். கை தூக்க வேண்டாம். எத்தனை பேர் அந்த சந்தோஷமா உள்ள வந்திருக்கிறோம்? எத்தனை பேர்? இதெல்லாம் ஆண்டவர் பார்ப்பார், தேவன் பார்ப்பார். பைபிளை எடுக்கும் போது ஆமென், நீங்க அப்படி சந்தோஷமா பிரைஸ் பண்ணிட்டு அப்படி உட்காந்து சந்தோஷம் பைபிள் எடுத்து அப்படி வாசிங்க. உங்க மேல ஒரு நிழல் இருக்கதை ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க தனியாக தான் ரூம்ல இருப்பீங்க. கொஞ்ச நேரம் அப்படி பைபிள் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ரூம்ல ஏதோ நிறைய பேர் இருக்கிறது மாதிரி இருக்கும். ஒரு நிறைவு இருக்கிறது மாதிரி இருக்கும். 1000 எண்ணங்கள் பாரங்கள் நம்ம தலையில இருந்தாலும், நாளைக்கு 100 பிரச்சனையை சந்திக்க வேண்டிய நிலைமை இருந்தாலும், நீ கொஞ்ச நேரம் வேதத்தும் விட நீங்க தேவ பிரசன்னத்தில் அமர்ந்தீங்கன்னா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஃபாதர் பாடுவார்ல, சுவையான உணவை உண்பது போதிருமே. நம்ம பயத்துல தான் பைபிள் படிக்கிறோம் என்பதன் அடையாளத்தில் ஒன்று என்ன தெரியுமா? சங்கீதத்தை தாண்டவே மாட்டோம். ஆமென் ஆமென். பிலமோன் தெரியுமா? நம்ம சர்ச்சில் அப்படி ஒரு ஆள் உண்டா? அப்படிதான் கேட்போம். ஆமாம். யூதா, எங்களுக்கு யூதா ஸ்காரியோத்தை தான் தெரியும். கர்த்தருடைய புஸ்தகத்தில் நீங்க எப்படி வாசிக்கணுமா? தேடி வாசிக்கணும். ஆனா நமக்கு பைபிள் தேவைப்படும். எப்ப தெரியுமா? 4 பேர் நம்மளை கண்ணா பின்னான்னு திட்டணும். அப்படி இருக்கும்போது ஆண்டவரே, ஐயோ நீங்களும் ஆண்டவரே, இப்படிதான். இதுக்குதான் அதான் சொன்னல, நம்ம விரும்பி பிரியப்பட்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த பிள்ளைங்க கிட்ட, இந்த பிள்ளைங்களுக்கு ஃபர்ஸ்டா ஃபோன் வாங்கி கொடுத்து பாருங்க. பிள்ளைங்களுக்கு இல்லை, எல்லா பெரிய பிள்ளைங்களுக்கும் சேர்த்தா. நீங்க ஃபர்ஸ்ட் அந்த ஃபோனு கிடைக்கும் பாருங்க, ஒரு கொடுத்து ஜோம் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் புது ஃபோன் ஜோம் பண்ணுங்க. அவ்வளோதான். அதுக்கு ஒரு ஃபோனையும் காணாது, ஆளையும் காணாது. அவ்வளோதான். அப்படியே இருப்பாங்க. ஒன்றுமே வராது. மேக்ஸிமம் என்ன மெசேஜ் வரும்? ஒழுங்கு மரியாதை ரீசார்ஜ் பண்ணு, இல்லாட்டா சிம்ம படிக்கிறவேன். இதுதான். ஆனாலும் அதை பார்த்துட்டு அப்படியே எதையோ பார்த்துட்டு நம்மளை அறியாமல் ஒரு பிரியம். இந்த பிரியம் இன்னைக்கு ஏன் பைபிளில் வர மாட்டேங்குது? நமக்கு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்து வேதத்தை
அதான் சொன்னல, நம்ம எந்த அளவுக்கு முழு மனதோடு ஈடுபடுகிறோமோ அந்த அளவுக்கு பரலோகம் நம்மேல் உரிமை எடுக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா இயேசுவும் சீஷர்களுக்கும் இடையில் 200 முழ தூரம் இருக்கிறது. இயேசு பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா? அந்த இடத்துல தூரமா இருக்கிறவங்கள பார்த்து அற்ப விசுவாசின்னு சொல்லல, ஒண்ணுமே சொல்லல. சாஃப்டா அன்பா பேசி, அப்படி பேசி பக்கத்துல கொண்டு உட்கார வச்சுட்டு ஆண்டவர் பேசும்போது பேதுருட்ட சொல்றார், இன்ன விதமா முன் முதிர் வயதுல உன்னை தூக்கிட்டு போவாங்கன்னு சொல்லும்போது பேதுரு கேட்குறான் யோவானை பார்த்து, ஆண்டவர் இவன் காரியம் என்னன்னு, நான் வரது வர அவன் உயிரோடு இருந்தா உனக்கு என்ன கேட்டாரா இல்லையா? இதான் உரிமை. சும்மா ஒரு ஆளை பார்த்துட்டு உனக்கு என்னன்னு கேட்டா அப்புறம் இந்த விரல கட்டு போட்டு தான் வரணும், இப்படிதான் இருக்கணும். ஏன்? இந்த உரிமை இருக்குல்ல, அது நெருங்க தான் உண்டாகும், நெருங்குகிறவர்களுக்கு தான் உண்டாகும். நம்ம தூரம் போக போக நமக்கு ஆலோசனை கிடைக்குது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ஆலோசனை கிடைக்கிறத வச்சு நம்ம சேஃப் சோன் தான். ஆலோசனை இல்லாம தள்ளி போறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா அந்த உரிமை இருக்கு தெரியுமா? இயேசு என்ன சொல்லுவார் தெரியுமா? என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்யக்கூடாது. அப்ப எனக்கு இதான் ட்ராக்னு தெரியுது. நான் அதுல நடக்கணும்னா என்ன கம்ப்ளீட்டா அவர் கண்ட்ரோல் பண்ணணும். என்னை முழுமையா அவர் ஆட்கொள்ளும் போது போர்த்திபாரின் மனைவி வந்து நின்னாலும் யோசேப்புக்கு என்னதான் செய்ய முடியும் தெரியுமா? ஓடதான் முடியும். ஹல்லேலூயா, ஆமென். சிம்சோன் அதுதான் விட்டுட்டான். சிம்சோன் அதை விட்டான். அவன் அழைப்ப மறந்தான், எல்லாம் மறந்தான். அதனால ஆவியானவர் அவன் மேல வந்து இறங்குறதே விட்டுட்டார். அவனுக்கு வரம் இருந்துச்சு. இன்னைக்கு வரத்தை வச்சு மட்டும் வாழ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். இல்ல, உறவு தான் தேவை. அவர் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். முழு இருதயத்தோடு செய்யல ஒருத்தன், முழு இருதயத்தோடு. எப்படி சொல்லுங்க? பவுல் அவன் ஆசை, அவனுக்கு அந்த ஆசை குறையவே இல்லை. எப்படி ஆகிலும் ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவதாக இந்த அமத்சியாவை குறித்து பார்க்கும்போது அவன் எப்படி செவி கொடுக்கிறான் என்றால், லாபத்தை பார்த்து செவி கொடுக்கிறான். அதனுடைய 9வது வசனத்தை பாருங்கள், 25:9. அப்பொழுது அமத்சியா, அப்படியானால் நான் இஸ்ரவேலின் சேனைக்கு கொடுத்த 100 தாலந்திற்காக செய்ய வேண்டியது என்ன? எனக்கு 100 தாலந்து நஷ்டம் ஆயிட்டு, இனி என்ன பண்ணணும்? அப்போ தேவ மனுஷன் சொல்ற, அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்க கூடும் என்றான். இதை கேட்டதுதான் அமத்சியா என்ன பண்றான்? அப்பொழுது அமத்சியா உடனே அவன் ரெடி ஆகுறான். இங்க வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுக்கு அவன் எதை பார்க்கிறான் தெரியுமா? லாபத்தை பார்க்கிறான். இன்னைக்கு அநேகர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது அன்பின் நிமித்தமாக அல்ல, லாபத்தின் நிமித்தமாக. இது பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், இதை செஞ்சா என்ன கிடைக்கும்? நீ 30 நாள் ஆகஸ்ட் ஜெபத்துக்கு வந்து பாரு, உன் கட்டுகள் எல்லாம் உடையும். 30 நாள் ரெடி. எதுக்கு? அன்பின் நிமித்தமா, லாபத்துக்காகவா? சில பார்க்குறாங்க, எப்படி இவருக்கு தெரியும்? கட்டு உடையும், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக மட்டும் வர்றோம்னா நம்ம எதுக்காக இயேசுவின் இடத்துல நெருங்குறோம் தெரியுமா? லாபத்துக்காக. நம்ம எல்லாருடைய ஆரம்பம் இப்படிதான் இருந்துச்சு. ஆண்டவர் ஆபிரகாமை ஆரம்பத்தில் அழைக்கும் போது, நீ இதெல்லாம் விட்டுட்டு வா, விட்டுட்டு இப்படி பார்க்குற ஆபிரகாம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பா. அப்ப லாபம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தா. அதே ஆபிரகாம்கிட்ட 22வது அதிகாரத்தில் சொல்லுவாரு, நீ வா, மோரியா தேசத்துக்கு போ, உன் பையனை பலி செலுத்து. அந்த இடத்துல லாப டீலிங்கே கிடையாது. நீ இப்படி வா, அங்க உனக்கு நான் அதை செய்வேன், இது செய்வேன், ஒண்ணுமே கிடையாது. ஆபிரகாம் போறான். இதான் லவ். இன்னைக்கு பாருங்க, நம்ம நல்ல துதிச்சிட்டு இருந்த நிறைய பேருக்கு வாழ்க்கையில துதி இல்லை. ஏன்? எதிர்பார்த்த லாபம் இல்லை. ஜெபிச்சிட்டு இருந்தவங்க வாழ்க்கையில ஜெபம் இல்லை. ஏன்? எதிர்பார்த்த லாபம் இல்லை. ஆராதனைக்கு எல்லா மீட்டிங்களையும் அப்படி அனலா இருந்தவங்க இன்னைக்கு காணல. ஏன்? எதிர்பார்த்த லாபம் இல்லை. நான் வந்து என்னத்துக்கு, எனக்கு என்ன கிடைச்சது? என் வீட்டில் ஒரு சமாதானம் இல்லை, வீட்டில் ஒரு சந்தோஷம் இல்லை. நான் சர்ச்சுக்கு வரேன், சொன்னாங்க 10ல் 1 கொடுத்தா அமுக்கி குலுக்கி
சரிஞ்சு நான் 10ல் 1.5 வரை கொடுத்தேன், எனக்கு என்ன இல்லை? யாக்கோபு மாதிரி. யாக்கோபு என்ன சொல்லுவார்? நான் போகிற இடத்துல எல்லாம் என்னை காப்பாற்றி எனக்கு உண்ண உணவு, எனக்கு உடுக்க உட, எனக்கு அதெல்லாம் தந்து என்னை பிளஸ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன தருவேன்? லாபம் கிடக்கு. லாபத்துக்காக கிறிஸ்துவை இந்த அமைச்சி அப்படிதான் செய்யறான். அவனுக்கு இப்படி ஒரு ஆஃபர் வச்சாதான் அவன் கீழ்ப்படிவான். சில பிள்ளைங்க அன்னைக்கு ஒரு சகோதரி சொன்னாங்க, ஒரு நாளும் வராத பையன் சர்ச்சுக்கு வரான் பாஸ்டர், என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க? பைக் வாங்கி தருவேன். இன்னைக்கு இப்படி எல்லாம் சொல்லிதான் கூட்டி, லாபத்தை வச்சு 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரியை நீ இயேசுவினிடத்துல நெருங்க காரணம் என்ன? எனக்கு ஒரு லாபம் இருக்கிறது. இன்னைக்கு லாபத்தை வச்சு இயேசுவினிடத்துல தேடுறாங்க. ஆனா பவுல சொல்லும் போது சொல்வார், நான் கிறிஸ்துவை ஆதாயமாக்க எனக்கு எது லாபமா இருந்ததோ அதை எல்லாம் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன்.